அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. Without him there is no salvation. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனித ஜாதிகளுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. Under heaven and in the earth there is no other names in the world kind to save people. இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட வேண்டுமானால் ஒரு மனிதன் இயேசு என்ற வார்த்தையை அவன் உச்சரிக்கத்தான் வேண்டும். A man to have to be saved in this world, he will have to pronounce the name Jesus. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கித்தான் ஆக வேண்டும். இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்யத்தான் வேண்டும். Those who are in heavenly, those who are in the world, they will have to bow their knees, they will have to say Jesus is Lord. ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது when we conducted one particular ஒரு meeting, பிசாசு பிடித்த நபரை கொண்டு வந்தார்கள். a demon possessed man came inside. அது இந்த ட்ரம் எல்லாம் அடிச்ச உடனே தனக்கு தான் அடிக்குறாங்கன்னு ஆட ஆரம்பித்து விட்டது. It started to dance when they hear the drum sound. நான் கூட்டம் தொடங்கின உடனே நான் பிரசங்கம் பண்ண நீ ஆஃப் ஆகுன்னு சொன்னேன். I said I want to preach, you will have to put it off. அது ஆஃப் ஆயிடுச்சு. It was quiet. முடிஞ்ச உடனே ட்ரம் அடிச்ச உடனே அது திரும்பவும் இலகி விட்டது. After that when they started beating drum, it again started dancing. நம்ம ஜனங்கள் எல்லாம் விலகி போய் விட்டார்கள். All our people they departed and went நான் away. நீ முழங்கால் போடுன்னு சொன்னேன். I asked him to kneel down. முழங்கால் போடு. I asked him to kneel down. யாரை பார்த்து சொன்னான்னு? He said, to whom you are saying? நான் எவ்வளவு பெரிய மந்திர சக்தியில வந்திருக்கிறேன், நான் போய் முழங்கால் போடுவேனா? I have come with a great enchantment how I should kneel down. நான் சொன்னேன், I said, வானோர் heaven, பூதலத்தோர், in the earth, பூமியின் கீழானோர், those who are under this earth, யாவருடைய முழங்காலும் முடங்கணும். knees of all will have to bow. இயேசுவே கர்த்தர் என்று சொல்லணும். It will have to say Jesus is Lord. அந்த வசனம் உண்மைன்னா இப்போ நீ முழங்கால் போடு. If that verse is true, you will have to kneel down. அது காலை உடனே போட் மாதிரி நீட்டிட்டு உட்கார்ந்துச்சு. Immediately it stretched its legs and stood. என்னையெல்லாம் உன்னால போட வைக்க முடியாது. It said you cannot make me to kneel down. ஒரு 2 நிமிஷம் ஜெபிச்சோம். We prayed for 2 minutes. 2 நிமிட ஜெபத்துக்குள்ள within 2 minutes of prayer, அது வானத்தை பார்த்து பேச ஆரம்பித்தது. it started to speak to heaven. முடியாது. It said no. முடியாது. It is not possible. எனக்கு ஒண்ணுமே புரியல. I could not understand what is going on. அது ஏன்ட்ட தான் சொல்லுதுன்னு நினைச்சிட்டு நான் சொன்னேன், என்கிட்ட பேசு. அங்க என்னத பேசுற, இங்க ஏன்ட்ட பேசுன்னு சொன்னேன். I told him you speak to me, don't speak up. அது சொன்னது. But it said, உனக்கும் எனக்கும் பேச்சு கிடையாது. I don't have a conversation with you and me. எனக்கும் மேலேயும் தான் பேச்சு. I have a conversation with up. என்ன விஷயம்? I said what is அங்க இருந்து போடுன்னு சொல்லி என்னை ஒரு ஆள் கட்டாயப்படுத்துகிறார் வானத்துல இருந்து. From heaven somebody is coming. போடு. Kneel down. நான் சொன்னேன், சரி அவர் பொறுப்படுத்த பிறகு நான் யார் உன்னை போட சொல்றதுக்கு, நீயே போடு. Then I said when he took command, you அடுத்த கமாண்ட் வந்த உடனே இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக அந்த வல்லமை முழங்கால் போட்டது. Next command came in the name of Jesus, in knelt down. அருமையான சகோதரனே சகோதரியே, மனித வாழ்வை ரட்சிக்க வந்த நாமம் இயேசுவின் நாமம். Beloved brother and sister, a name came to save people, it is Jesus. அவராலே அன்றி ரட்சிப்பு கிடையாது. Without him there is no salvation. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Lord Jesus Christ is the true light which can shine any man. நீ ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ள வெட்கப்படலாம். You may be ashamed to accept Jesus. மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். You may consider what others will உன்னுடைய say. அறை வீட்டை பூட்டிக் கொண்டு உண்மையான இரட்சகர் இயேசுவா என்று சொன்னால் அவர் உனக்கு வெளிப்படுவார். Close your door when you look up to him, is it a true